கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் 2 சாமுவேல் 24 அதிகாரம் 14 வசனம். அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. 2 சாமுவேல் 24 அதிகாரம் 14 வசனம். அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. இன்னைக்கு ஏசப்பா உங்ககிட்ட சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? உன் மேல இன்னும் இரக்கமா இருக்கேன்னு சொல்றாரு. ஆமென். அவர் இரக்கம் மகா பெரியதான். வேதத்துல வசனம் சொல்லுது. நீங்கள் நினைக்கிறீங்க ஏசப்பா என்னை மறந்துட்டாரு, ஏசப்பா என்னை விட்டு போயிட்டாரு, ஏன்னா நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், ஏசப்பா என்னை தண்டிக்க போகிறாரு, என்னை விட்டு போயிட்டாரு, என்னை மறந்துட்டாரு அப்படின்னு நினச்சி நீங்கள் அவரை விட்டு தூரமாக போயிருக்கிறீங்க. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் உன்னை மறக்கலை, உன்னை நினைத்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்கிறாரு. ஆமென். உங்கள் மேலே இன்னும் இரக்கமாக இருக்கேன்னு சொல்கிறாரு. நீங்கள் அவர்கிட்ட வரமாட்டிங்களான்னு உங்களுக்காக காத்துட்ருக்கேன்னு சொல்கிறாரு. ஆமென். உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு. தூரமாக அவரை விட்டு தள்ளி போயிருக்கிறீங்களா? அதில் கொண்டு இருந்த அன்பை மறந்துட்டு இப்போ என்னமோ பண்ணிருக்கீங்க. இன்றைக்கி உங்ககிட்ட கர்த்தர் பேசுகிறாரு. நான் உன்னை மறக்கலை, உன்னை வெறுக்கலை, உனக்காக காத்துட்ருக்கேன், உன்னை நான் கைவிடலைன்னு சொல்கிறாரு. உன் மேலே இரக்கத்தோடு உனக்காக காத்துட்ருக்கேன்னு சொல்கிறாரு. ஆமென். நம்மளுக்கு பைபிள்லேருந்து ஒரு 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 உவமையை ஏசப்பா சொல்லியிருப்பார். கெட்ட குமாரன் அவன் அவங்க அப்பா விட்டு போன பிறகு ரொம்ப கஷ்டப்பட்டான். ஆனால் அவங்க அப்பா அவனுக்காய் காத்திருந்தார். அவன் வந்த உடனே அவனை கட்டி அணைத்து கொண்டார். இன்றைக்கும் ஏசப்பா உங்களுக்காய் அப்படி தான் காத்துட்ருக்கார். நீங்கள் வரமாட்டீங்கன்னு காத்துட்ருக்கார். இரக்கத்தோடு காத்துட்ருக்கார். உங்கள் மேலே மகா பெரிய இரக்கத்தை வைத்து நீங்கள் வரமாட்டீங்களான்னு காத்துட்ருக்கார். அவர்கிட்ட வந்துடுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை மன்னித்து அவரோட சொந்த பிள்ளை ஏற்றுக்கொண்டு மீண்டுமாய் உங்கள் ஸ்தானத்தில் உங்களை கொண்டு வந்து நிறுத்துவார். ஆமென்.